2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொதுவான ராசி பலன்கள் மற்றும் கிரக நிலைகளின் தாக்கம். இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு மாறுவதும் 8இல் அஷ்டம சனியின் தாக்கமும் 1இல் கேதுவின் அமர்வும் கலவையான பலன்களையே தரும். ஒருபுறம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் மன ரீதியாக ஒரு சோர்வு அல்லது திருப்தியற்ற நிலை ஏற்படலாம். தொழில் மற்றும் உத்தியோகம், அதிகாரமும் பொறுப்புகளும். 10ஆம் இடத்தில் செவ்வாயின் பலம் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கை ஓங்கும். புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்களை வழிநடத்தும் வாய்ப்புகள் தேடி வரும். பணி சுமை, அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் மேலதிகாரியிடம் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்ற பேச்சு வரலாம். வேலை மாற்றம், தற்போதைய சூழலில் அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்ய வேண்டாம். இழுபறியாக இருந்த சில வேலைகள் மாதத்தின் பிற்பாதியில் சூரிய பெயர்ச்சியின் பின் சாதகமாக முடியும். நிதிநிலை மற்றும் வரவுகள். வருமானம், குருவின் பார்வையாலும் சுக்கிரனின் சுபநிலையாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வரவுகள் வந்து சேரும். செலவுகள், 12இல் சூரியன் அமர்வதால் சுப செலவுகள் அல்லது தேவையற்ற விரயங்கள் அடுத்தடுத்து வரலாம். குறிப்பாக மருத்துவ செலவுகள் அல்லது பயணங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். முதலீடுகள், புதிய பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள். வாக்குவாதம், குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற பிடிவாதம் அல்லது ஈகோ காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லுதல், கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் நீடிக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம், உடல் சோர்வு. ராசியில் கேது இருப்பதால் 8ஆம் இடத்து சனியாலும் ஒருவித மந்தநிலை, தாழ்வு மனப்பான்மை அல்லது தேவையற்ற பயம் வந்து போகலாம். எச்சரிக்கை, வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. வயிறு, எலும்பு அல்லது உடல் சோர்வு சார்ந்த உபாதைகள் தோன்றினால் அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுகவும். முக்கிய குறிப்பு: இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு சவாலான அதே நேரம் பக்குவப்படுத்தும் மாதமாகும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றாலும் மன அமைதியை காத்து கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: விநாயகர் வழிபாடு. மனதில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் தாழ்வு மனப்பான்மை நீங்க தினமும் அல்லது சங்கடகரா சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடவும். சனிக்கிழமை தீபம். அஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளில் நவகிரக சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. பிரதோஷ வழிபாடு. சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது மன வலிமையை தரும்.